நண்பரானவருக்கு வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பீச்சோட போடுறதுக்கு நம்ம ரோஜ்பூங்க வரைக்கும் வந்திருக்கோம். தொடர்ச்சியாக இப்போ ரொம்ப நாளாக தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாம் ஃபெயிலியர் மட்டுமே சந்திக்கிறோம், பாஸ் ஆகலை. இன்றைக்காவது அந்த வகையில் பாஸ் ஆகிறோமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணி வாங்கின்பா. பாலத்துக்கு கீழே இது பீச்சோட போட போகிறோம். பயங்கரமாக ஓவரா பண்ணிச்சுட்ட கண்ட நிறைய மாட்டோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கேன் நானே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் ப்ரோ வந்து பீச் வேலைக்கு ரெடி ஆகிட்டார். அந்த வகையில் பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமான்னு முழு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அட்டை ஆரம்பிச்சிட்டாரு சதான் ப்ரோ. ட்ரை போட்டு எரிஞ்சிட்டு என்ன பின்னாடி அடிக்குது. ஒன்று கூட இல்லையா? யப்பா தெய்வமே. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ரொம்ப மோசம். எங்கிட்டுமே மீன் இல்லை. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ எஃபர்ட் போட தான் செய்கிறோம். மீன் பிடிக்க முடியல எங்களாலேயே. ஆமாம், ஒரே ஒரு மீன். ஐயா சோதனைடா. போடுங்க அப்படியே ஆளி கத்தி போடுங்க. இன்னைக்கு குழம்புக்காக பிடிக்குமான்னு தெரியலையே. இன்னொன்று கிடக்கா? ஒன்று தானா? சரி ரைட். ரெண்டாவது எரிய போகிறாரு. அவ்வளோதான். சரி இதுலேயே ஏதாவது தான் பார்ப்போம். வலையை வாங்கிட்டுருக்காரு, எடுத்துகிட்ருக்காரு உள்ளே இறங்கி. அது உள்ளே நிறைய ஆக்க இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து பரவச்சு தான் எடுக்கணும். இந்த ரவுண்டு வந்து மீன் கிடையாது, பாசி தான். தூக்க முடியல, சமக்க முடியல. ஏங்க பாசினாரு கடைசியாக இப்பவும் ஒரு மீன் வந்துருக்கு. ஆனால் வட்டம் ஒத்த மீன் தான் வருது. அதுவும் புழுக்க மாதிரி தான் வருது. ஸோ கடவுளே, போடுங்க தூக்கி உள்ள. எவ்வளோ நேரம் சதாம்பரம் வந்து பாலத்துக்கு கீழே எரிஞ்சு பார்த்தாரு, ஒன்றும் பாஸ் ஆகலை. இப்போ அதனால் அது ஒரு கிடங்கு இருக்குது, அந்த கிடங்குல எரிஞ்சு பார்ப்போன்ட்டு போட போகிறாரு. போட்டு நாங்கள் ஆழம்னு எதிர்பார்த்த இடம் ஆழம் இல்லை. மீன் வந்துட்டு போடு சல்லுன்னு மேலே பார்த்து வந்துருச்சுப்பா. அந்த அடுத்த ஒன்று பிடிங்க. ரெண்டு பிச்சுக்கிட்டு அவர் கையை பார்த்து வந்துட்டு ரெண்டு மீன் வந்துருக்கு. அந்த ரவுண்டு பாலத்துக்கு கீழே கூட எரிஞ்சாரு, ஒன்று தான் வந்துச்சு. கிடக்கா? வாங்க பாசு. எவ்வா 3 மீன் கிடக்காம்பா. ரைட்டு கடவுளே, அவ்வளோ தூரம் போய் எரிஞ்சதுக்கு ஏதோ மீனோட வந்து கொண்டு இருக்கிறார். புல்லட் பாண்டி வந்து கொண்டு இருக்கிறார். பட்டா பார்த்து அத்தே போச்சே. இங்கே பாருங்க, பாறை வந்திருக்கு. 2 பன்னிச்சத்தை வந்திருக்கு. ஆகா இப்படி வந்தால் கூட போதுமே ப்ரோண்ணே. ஒரு பீச்சுக்கு ஒரு 4 மீன் வந்தால் கூட போதுமே. குழம்புக்கு பிடிச்சிடலாம்ல ப்ரோ. சூப்பர் ப்ரோ, செம. இந்த சைஸ்னா கூட ஓகே தான். ஓரா கிடக்கு. போன ரவுண்டு இந்த இடத்துல ஓரா போடும்போது ஓரா எவ்வளோ பெருசாக மாட்டிச்சு. இங்கேயே அதில் செத்தியோடு தான் இருக்குது. இதில் அடுத்த ஒரு பண்ணி செத்த. அப்பா எவ்வளோ பெரிய பாறைடா சாமி. மண்டு கெட்டு வரல, அதனால உள்ள விட்டுருங்க. நாங்கள் மண்டு கெட்டு வரல, அதனால உள்ள விட்டுருந்தோம். ஆமாம் தெம்பவா. இன்னொரு பாறை குட்டி கிடக்கு, நீங்கள் உள்ள விட்டுருங்க. அதுக்கு சரி ரைட்டு. நாங்கள் வந்து இந்த ரவுண்டு 5 மீன் வந்ததுனால 3 மீன் எடுத்துக்கிட்டோம், 2 மீனை விட்டுட்டோம். அடுத்த ரவுண்டு ஏரியதுக்குள்ளே போய்கிட்டு இருக்காரு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டாரு. போட்டுட்டு எடுத்துகிட்ருக்காரு. எதாவது வருதான்னு பார்ப்போம். இப்போ கரையில் இந்த மாதிரி என்ன இருப்பாருங்க. உள்ளே கொஞ்சம் லேசாக நோண்டோன்னா ஆழம் பார்த்தீங்களா. எப்படியோ ஒரே ஒரு வாரம் பிடிச்சிருக்காரு. ரைட்டு.
சரி, இப்படி 1 2 பிடிச்சா கூட குழம்புக்கு தேய்ச்சிடுவார். எங்கள் வீட்டுக்கு குழம்புக்கு பிடிக்கிறது கூட ரொம்ப பெரிய டாஸ்க் ஆகிட்டுன்னா இப்போ பாருங்கள் நிலைமை. நிறைய நண்பர்கள் நம்ம கூட ரெகுலராக வாங்குறவங்க என்ன மீன் அடிச்சுதானுங்காங்க. எங்களுக்கு தான் தெரியும் எங்கள் கரை. எங்கள் வீட்டுக்கு குழம்புக்கு கொடுக்குறதே பெரிய வாடாக இருக்குது சாமியே அப்படின்ற மாதிரி பெய்கிட்டு இருக்கு. ஆமாம், இதில் என்னென்னா பன்னிச்சத்தையோ ஓராவோ பொட்டுக்கிளி இந்த மாதிரி மீன் கூட பிடிக்க முடியல. இந்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இது கவர்மெண்ட் ஒரு போர்டு வைக்க மாட்டேனுங்க. இருக்கிற கடல் வளத்தை ஃபுல்லாக அடிச்சிடுவாங்க போகுது. ஆமாம், ஒரு கேமரா வச்சு ஒரு கேஸ் யூஸை போட்டு விட்டு பையனுங்கன்னா போடுங்க டக்குன்னு. வண்டி நம்பரை பார்த்து பயன் போட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் பயப்படுவாங்க. ஒரு வாரம் ஐயோம்மா, என்ன ஒரு வேகம். அவனோட பொடிப்பே தான். அக்கறைக்கு போயிட்டாரு. அவங்க போட்ட குப்பை இங்கே போய் பாருங்க. பூ மாலை இந்த மாதிரி சாக்கு போய் போடாமல் போட்டால் பிரச்சனை இல்லை. அது கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா பூ வந்து சீக்கிரமாக மச்சி போயிடும். இந்த கேரி பை இது மாதிரி போடுறாங்களே அதுதான் மக்காது. கடல் வளத்தை அழிக்கிறதே அதுதான். உள்ளே போட்டார், எடுத்துகிட்டு இருக்கார். பார்ப்போம். வலை லாக் ஆகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டார் பாருங்க. அம்மா, கழுத்தளவுக்கு மேலே போகுது. ஆத்தாடி, மண்டை மட்டும் தான் தெரியுது. சரிதான், ஒரு வீச்சில் போடுறது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போட வேண்டியிருக்கே. ஆமாம், ரொம்ப பெருசால வருது. 5 கிலோ 10 கிலோவில் வருது. வலையை எடுத்துட்டாரு. மீன் கிடக்குன்னாரு. ப்ரோ, ஒரு 2 மீனாக கிடக்குமா? சூப்பர். அதான் ப்ரோ, ரொம்ப தூரமாக இருக்குது, எப்படி வரட்டும்னு கேட்டார். இந்த தூண் மேலே சைனீஸ்கார மாதிரி ஜம்ப் பண்ணி வாங்க அப்படின்னேன். நீ கரையில் இருக்கடா, நீ பேசுவ, ஏன் பேச மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு வழியாக அங்கேருந்து வலையை இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ஏன்னா நம்ம உள்ளே இறங்கலை இன்னைக்கு. அதுக்கான சாதனம் போட்டு வரல. கண்டம் மீன் மாட்டில் இன்னொன்று தண்ணியில் கண்டம். இந்த கடைக்கு பாருங்க. ஆயிடுச்சு. அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே போயிருப்பானு கொஞ்சம்ண்ணா போட்டு உறிஞ்சி தள்ளுறான் பாருங்க. பார்த்து போயிருமா. அப்பா பீச் தள்ளுறானே. இன்னைக்கு குழம்புக்கு சதாம்பரம் வீட்டுக்கு இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. 2 3 நாளில் வலையை எடுத்துகிட்டு படம் எடுத்துருக்காரு. குழம்பு கூட பிடிக்க முடியாத நிலமானே அப்படின்னாரு. இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு தான் வந்தோம். என்னத்தையோ பன்னிச்சத்தியாக மாட்டுதேன்னு கொஞ்சம் சந்தோஷம். போடுங்க உள்ளே போடுங்க ப்ரோ. ஐயோ, 2 வாரம் கிடக்கு, 3 வாரம் ஆச்சு, பொறிச்சிக்கலாம். இங்கேருந்து அந்த இதுக்கு போயிட்டார். அதில் ஒரு கல் மேலே நின்று எறிகிறாரு. இவனுக்குள்ளே கரையில் மீன் நிற்கினாரு. ஓட போகிறாரு, பார்ப்போம். ஓடுது. அது வலை இழுத்துட்டு இருக்காரு. கரையில் அப்படியே ஒதுங்கி நின்றுச்சின்னாரு. வருதான்னு பார்ப்போம். அவர் எரியும் போதே ஜூட் ஆகிட்டு எப்படியும் 1 2 கிடக்கும். தெரியுது, வளக்குது. ஆமாம், போயிடாம சைஸ் அன்னைக்கு போட்டு மாஸ்க் கட்டிருங்க. நிறைய மீன் நினைச்சானா. இது சைஸு நல்ல சைஸு, சூப்பர் சைஸு. ஐயா, தண்ணியில் போயிடாம ரைட்டு ப்ரோ. பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் ப்ரோ. அந்த போச்சு ஓட்ட ஸ்பாட்டிலே வெளியே வரான். ஆனால் 3 மீன் மாட்டினா நல்ல சைஸாகவே மாட்டியிருக்கு. ரொம்ப பொடிச்சுலாம் சொல்ல முடியாது. நிறைய மீன் நின்றுச்சுன்னாரு. நான் மேலே வந்து பார்த்த மீன் நின்றுச்சு. அவர் எரியும் போது கரெக்டாக உள்ளே போயிட்டு. இப்போ அடுத்த ஆப்ஷன் இல்லை பாருங்கள், பையோட போட்டாங்க பாருங்கள். இதைத்தான் நான் சொன்னேன். கவர்மெண்ட் எந்த இடத்துலாமா போர்டு வைக்காங்க. இந்த இடத்துல ஒரு போர்டு வைக்கலாம், குப்பை கொட்ட அனுமதி கிடையாதுன்னு. கேரி போய் எப்படி போட்டுக்காங்க பாருங்கள். நம்ம சொன்னால் கேட்க முடியாங்க. நீ சொல்லலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம சொல்லி பார்த்துட்டு வந்து பாருங்கள். பையோட போட்டாங்களா. அவர் மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு ஹெல்மெட்டோட வந்திருக்காரு. என்ன செய்கிறது?
பாருங்கள், இந்த ரவுண்டு பிடிச்ச மீனை பாருங்கள். நல்லா பரவாயில்ல பிடிச்சிருக்காரு. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஏதோ கறிக்கு பிடிச்சிட்டாருங்க. கறி மீனை கறிக்கு பிடிச்சிட்டாரு இன்னைக்கு, அதான் விஷயம். நல்ல சைஸ் தான், நல்ல பரவாயில்ல சைஸ். இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். மடையில் ஒரு ஏறி போகிறாரு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். வீசிட்டு எடுத்துகிட்ருக்காரு, ஒன்றும் தெரில. இந்த ரவுண்டு ஒரு 2 குறுங்க ரைட்டு, அவ்வளோதான். ஒன்றும் சொல்கிற அளவுக்குள்ள இல்லை மடையில். நாங்கள் கடைசி ஹார்பர் பீச் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், மீன் இல்லாதனால சிலேபி, கெண்டை, கடல் கெண்டை இல்லைங்க, நல்ல தண்ணி கெண்டை தாங்க. நீங்கள் வேறு ஆள் தேலிலாம் விற்பனைக்கு வந்துருக்கு பாருங்கண்ணே. சிலேபியை பாருங்கள், நம்ம ட்ரிகரில் அடிக்கிற சிலேபி மாதிரி, ஸ்லிங் ஷாட்டில் அடிக்கிற மாதிரி சரியான சைஸ். இன்னும் விசேஷமாக ஒன்றுமே வரலன்பா. போட்டு நிறைய சாலை வந்த காலம் போய் சாலையே முட்டு கொண்டா வந்திருக்கு. ஆனால் சைஸாக வந்துருக்கு. கூட்டத்தை பார்த்தீங்களா, மீன் டிமாண்டுன்னு கூட்டம், நல்ல கூட்டம். மணி வந்து 10-11 மணி ஆகுது. கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஜிலேபி மீன் 200 250 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. நாங்கள் ஜிலேபி மீன் அடித்தா நீங்கள் பார்க்க மாட்டேங்கிங்க. யாராவது கைக்கிலா ஜிலேபி மீன் வேணும்ன்ட்டு தூத்துக்குள்ளே இருக்கிற நண்பர்கள் போட்டார். வலையை எடுத்துட்டார், ஒன்றும் கிடையாது. வலையை போட சொன்னால் வலையில் ஒன்றும் இல்லைன்னு போட்ட போய் சோவாரிட்டு இருக்காரு பாருங்க. அங்கே ஏதாவது சாலை நெத்திலி வாங்கலாமான்னு பார்த்துட்ருக்காரு. சரியா, ஏன்னா அந்த நிலைமைக்கு ஆயிட்டு. நாங்கள் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். எவ்வளோத்துக்குள்ளே ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பீச் வலை, ராடு எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். கடல் வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கே மனசு இல்லாத அளவுக்கு போட்டுட்ருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்குள்ளே மீன் மாட்டுதுன்பா. அந்த நிலவை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எப்போ மீன் அடிக்க போகுதுன்னு தெரில. அநேகமாக யூடியூப் சேனலில் இழுத்து மூட வேண்டியிருக்குமா சட்டரை அப்படிங்கிறதும் தெரில. பார்ப்போம். பெட்ரோலுக்கு கூட வழி இல்லாத நிலைமைக்கு வந்துட்டோம். மீன் அடித்தா தாங்க சோஸு. மீன் இல்லைன்னிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே இப்போ நீங்கள் ஏலக்கல்ல காட்டினல சிலேபி மீன், கெண்டை மீன் இங்கே விலைக்கு போகுதுங்க. 250 300 ரூபாய்க்கு விலைக்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊரடமா அடிச்சுட்டு சும்மா கொடுத்துட்டு வருவேன். இனிமேல் என்ன செய்யணும், நம்ம ஸ்லிங் ஷாட்டில் அடிச்சுட்டு வந்து இங்கே கொண்டு வந்து போட்டு பார்க்கணும் நண்பா. அப்படி போச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன், சரிங்களா? வந்து ரோஜ் பூங்காவில் போட்டோம், மடையில் போட்டோம். நம்ம ஹார்பர் பீச்சில் வந்து போட்டு பார்த்தோம், ஒன்றும் ரிசல்ட் இல்லை. இருந்தாலும் மனசு கேட்காம போட்டுட்ருக்காரு பார்த்தீங்களா. அந்த நிலமை நீடிச்சுக்கிட்டு இருக்குது. ட்ரை பண்ணுவோம். இதே போல் மற்றொரு வீடியோ செஞ்சு பண்ணுறதுல பாய்.